அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த பங்குனி மாதம் ஒரு அருமையான மாதம்தான். ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லாரும் கிடைக்கும். கிரகநாதர்கள் மீனத்தில் இருக்கும்போது சூரியன் இருப்பார். பங்குனி மாதன்றதுக்காக சூரியன் கூடயே புதன் வக்கரமாகி உட்கார்ந்துருப்பார். அப்புறம் சுக்கிரன் இருப்பார். இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னா, பாம்பு ராகு கூட இருக்குது. சூரியனோட பாம்பு இருந்தாலே பிரச்சனை தான். ஆனால் நம்மளை அப்பப்போ அரவணைச்சி காப்பாற்றுற அளவுக்கு இந்த புதன் சுக்கிரன் தான் பண்ண முடியும் அவர்கள். அதனால் இந்த புதன் வக்கரமாகினாலே பாம்பு அடக்கிறார் சர்பத்தை. அதே மாதிரி வக்கரமாகிட்டு கீழே இறங்கிடுவார். அப்புறம் கீழே சனீஸ்வரர் உட்காந்துருப்பார் கும்பத்தில். சனீஸ்வரர் இப்போதைக்கு போக போதில் அது இந்த விசுவாசு வருஷம் மாசி மாதத்து வரைக்கும் 2026 அது வரைக்கும் கும்பத்திலேயே உட்காந்துருப்பார். அதனால் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குரு மீனத்துக்கு போனால் தான் ரொம்ப சௌரியம். அதனால் இது கவலைப்பட தேவையில்லை. கூடையே நமக்கு வேண்டியவங்களாம் இருப்பாங்க. அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் அடுத்தவனை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கேன்னு பயம் கொள்வது நம்ம வழக்கம். ஏன்னா அச்சம் பயம் வரும் நமக்கு எப்போதுமே. ஏன்னா எப்போதும் சமுதாயத்தில் எல்லாம் கலந்துருப்போம். இந்த நேரத்தில் நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கைப்பொருள் காணாமல் போகும், தொலையும், பாழாகும். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். இந்த வருஷம் முடியும் போது இவ்வளோ கிரகங்கள் நமக்கு இருக்காங்களே, சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், சூரியன் இருக்கார், எல்லாம் ஒன்றா உட்காந்து கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்காதீங்க. கொடுக்குறாங்க. நமக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இல்லை. கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்குது, நல்லது. ஏன்னா செவ்வாய் கடகத்துக்கு பேர்ந்த உடனே அட்டம பார்வையை கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரனை பார்ப்பார். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று பின்னாடி குரு புது வருஷத்தில் மாறினவுடனே நமக்கு ரொம்ப சௌரியம். மிதனத்துலேருந்து அழகாக பார்ப்பார். சனீஸ்வரனை பார்க்குறார், ரொம்ப கவலை இல்லை. ஆனால் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய அருமை இருந்ததுன்னா ராகு புது வருஷத்தில் கீழே இறங்கிடுவார். அது வரைக்கும் நமக்கு சனியினோட ராகு பரமனண்ட்டாக இருப்பார். ஒரு வருஷம் 11 மாதம் வரைக்கும் இருப்பார் நமக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராகுத்துவனோடு வாழறோம். சர்ப்பங்கள் வளைவு இருக்குது. நமக்கு எப்படி சாமர்த்தியம் வாழணுன்றது கற்றுக் கொடுத்துருவார். கவலைப்பட வேண்டாம், சந்தோஷம் வேணால். மனசில் மொத்தம் நிம்மதி இருக்காது. பீஸ்ஃபுல் லைஃபு நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஏதோ ஒரு வேகத்தில் கர்மமே நான் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிற மாதிரி மடமடான்னு எந்தியோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தானா லைஃப்பில் மனசில் ரொம்ப குடைச்சல் வரும், உடம்பு பாடி வரும். அது நீங்கள் பகவானை பிடிக்கணும், நான் கையில் இல்லை. அதனால் எல்லா வசதியிலும் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான், உறவுகாரங்களும் எல்லாம் அனுபவிக்கலாம். ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒட்டியும் ஒட்டான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்றானே அப்படின்னு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் உறவுகாரங்களோட சந்தோஷமாக வாழறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள். நண்பர்களோட குற்றம் குறைய பார்க்காம இருங்க, அது போதும். ஏன்னா பெரிசாக ஒன்றும் கிரகங்கள் மாற்றம் கிடையாது. செவ்வாய் கீழே வருவார், கடகத்துக்கு வருவார். அழகாக பார்ப்பார். பின்னாடி சூரியனில் பார்க்கக்கூடிய அமைகள் சனியிலும் பார்ப்பார். இந்த ராகு கீழே இறங்கிற உடனே புது வருஷத்தில் அவரையும் பார்ப்பார். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. குரு மீனத்துக்கு போவார் புது வருஷம். அது வரைக்கும் அமைதியாக ரிஷபத்தில் இருக்கிற குருவும் மீனத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியரும் ராசி பரிவர்த்தனை பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சர்ப்பங்கள் இருக்கும்போது இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்ப்பங்கள் அவங்களாம் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். குரு, சுக்கராச்சாரியார், புதன் 2 பேர் தான் சர்ப்பனுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அவள் இருக்குது. மற்றவங்களெல்லாம் கிடையாது. அதனால் வரும்போது நமக்கு தெம்பு, தைரியமாக நீங்கள் உலகத்தில் வாழ முடியும், நன்னா வாழ முடியும். ஒரு குறையும் இல்லை, பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அடிக்கடி சனீஸ்வரர் வக்கரமாறுது, குரு வக்கரமாறுதுன்னு பயப்பட வேண்டாம். புது வருஷத்தில் இந்த பங்குனி மாதத்தில் நமக்கு தெளிஞ்சிருப்பே, நமக்கு தெளிவாக கிளியராக புரியும். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா தெய்வங்களையும் ஆராட்டுங்க, ஒன்றும் விடாதீங்க. ஏன்னா நமக்கெல்லாம் அவங்களெல்லாம் கூட இருக்கிறதுனால நல்ல தைரியமாக வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும். இவ்வளோ காசு இருந்தாலே வாழ முடியும். எனக்கு அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன் நம்ம நாட்டில் பார்த்தா பணத்தை நூண்டு கொடுக்குறாரு, ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றாரு. நம்ம எப்படி வாழறது கேட்பீங்க. மற்ற நாட்டில் பணத்தை கொடுத்துட்டு நாசமாக வச்சுருவார். நமக்கு அப்பப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் அவரோட ஒரு ரேப்போர்ட் இருக்கும் பகவான்கிட்ட. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டப்போ ட்ராப் பண்ணிக்கிறீங்கள, சேஃப்டி செக்யூரிட்டி தேவையானது மட்டும் எடுத்தால் போதும். அந்த நிம்மதியை பகவானே அப்பப்போ கொடுப்பார். ஏன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம நாட்டை பற்றி இப்படி தான். இனி ஒவ்வொரு இதுவாக பார்ப்போம். துளாராசி நேயர்களே,
இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் சாதகமாக முடிச்சிருவீங்க. சுற்றி சுற்றி வளைச்சி இப்படியே ஈட்டிகிட்டே போருக்கு ஒரு காரியம் நடக்க மாட்டேன். கோர்ட்டு வர அது வேறு இம்சை பண்ணுறான். எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாக இருக்குது. நான் முட்டாளாக இருக்கேன்னா எப்படி சாமர்த்தியம் நடந்துக்கு இதெல்லாம் தெரியல எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி அப்படிலாம் புலம்பல் நிறைய இருந்து துலாத்துக்கு ஏற்பட்டால் இருக்கும். அது கவலைப்பட வேண்டாம். பகவான் கூட கை கூடவே இருக்கார், பயப்படவே வேண்டாம். அது எப்படி பகவான் கூட கை இருக்காருன்னா, இந்த சுக்கராச்சாரியார் இடத்துல குரு வந்து உட்காந்துட்டார். குரு யார்? மூன்றாவது அதிகாரி. அது பரவாயில்ல, மறைவு ஸ்தானத்தில் போகிறது தப்பு ஒன்றும் இல்லை. ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு சாமர்த்தியம் இல்லை. சாமர்த்தியம் நடக்கணும்னா மறைவு ஸ்தானம் பண்ண தான் பண்ண முடியும். சரி, அவர் துலாத்துக்கு அந்த குரு யார்? 6வது அதிகாரி. 3க்கும் 6க்கும் உள்ள குருவானவர் 8ஆம் இடத்துல உட்காந்துனால மறைமுக ராஜயோகம்னு பேர். நமக்கு சாதகமாக ஒருத்தர் அமைஞ்சிட்டாருன்னா அவன் மறைவாக இருந்தால் என்ன? நேரடியாக பண்ணினார் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மறைமுகமாக பண்ணும்போது சாதகமாக வருதா இல்லையா? அவ்வளோ நமக்கு வேண்டியது விஷயம், ரிசல்ட் ஓரியன். ஸோ அந்த புதனான சொல்லக்கூடியவர் அந்த மாதிரி அமைப்பில் புதன் உட்கார்ந்துருக்கார். சுக்கராச்சாரியார் குருவும் வீடை மாற்றிட்டு இருக்காங்க. குரு வந்து நேரம் 6ஆம் எனக்கு 8ஆம் வீட்டில் உட்காந்துட்டாரு. கோச்சாரத்தில் சிவத்தில் உட்காந்துருக்கு. அதனால தான் எனக்கு உண்மையே கிடைக்க மாட்டேன்னு சொல்லி தப்பு. குரு மறைவில் இருக்கணும். எப்போதுமே எவ்வளோ சம்பாதிச்சாலும் பிளாக் பண்ணி வைக்கிறதுன்றது பெரிய லெவலில் வழக்கம் உண்டு. பார்த்துருக்கீங்கள? பிளாக் அது BLOCK BLACK போட்டிருக்குங்க. ஏன்னா எக்ஸஸ் மணியை பேங்க்லேயோ அதுலேயோ போட்டானா நாளைக்கு கணக்கு வைப்பாங்களாம். அதில் நான் கடன் கட்டானா என்ன பண்ணுறது, எவ்வளோ பணம் என்பது. அதனாலேருந்து பிளாக் பண்ணுவாங்களா? அந்த பிளாக் பண்ணாதவடைக்கு நிறைய பணம் வரக்கூடியதுக்கு அவங்க பிளாக் ஆகியிருக்காங்க. அவங்க பிளாக்கு மறைஞ்சாக இருந்தால் தான் உங்களுக்கு பிளாக் வரும், உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இது ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், சாமர்த்தியமாக வாழ தெரியலன்னா சாமர்த்தியமாக அவங்க இருந்தால் தானே உங்களுக்கு கொடுக்க முடியும். புரியுதில்லை உங்களுக்கு? புரியல. வெளிப்படையாக நீங்கள் இருக்கக்கூடாது, மறைமுகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அழிச்சின்னு போய் கொல்ல போகிறது அழிச்சின்னு போயிட்டு மறைமுகம் உங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படியாவது புரியுதா? புரிஞ்சு சந்தோஷம்தான். ஸோ அந்த பிளாக் அந்த சொல்லக்கூடிய அந்த குருவும் சுக்கரனும் வீடு மாற்றினால மறைமுகஸ்தானாதிபதிகளாக இருந்து தொடர்பு கொண்டு அழகாக உங்களுக்கு வேண்டிய காரியத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. பருத்தியே புடவையாச்சு, புடவையே பறித்து வசனம் நல்லா பேச கற்றுட்டுருக்கீங்கள, அது நெய்மையாகும். இப்போ உண்மையே நெய்யாகும். உங்களை லிஃப்ட் பண்ணி தூக்கி விட்டு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய துளாராசினியர்கள் இந்த ஒரு மாதத்தில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராடிக் பண்ணி அவங்கள கொண்டு வந்து நிறுத்துகிறான். குழந்தைகள், வீடு, குடும்பம், வசதி வாய்ப்புகள்லாம் எங்கேயோ போய் நாசமாக போயிட்டு இருந்தது. உண்மையிலே சொல்கிறேன், பாழாக போயிட்டு இருந்தது. ஐயோ என் குடும்பம்லாம் இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? ஒருத்தரும் எப்படி இல்லாமல் நமக்கு சாமர்த்தியம் இல்லை, குழந்தைகளுக்கு ஒன்றும் புத்தி இல்லை, சாமர்த்தியம் இல்லை, இப்படியே இருக்குங்களே, பாழாக போயிட்டு இருக்கேன்னு நினச்சி புலம்புற தாய்மாரோட கேள்விப்பட்டிருக்கேன். சுலாத்தில் பத்திரம் என்ன இருந்தாலுமே வாழ்க்கையில் சாமர்த்தியம் புத்திசாலி இருந்தால் தான் பிழைக்க முடியும். சாமர்த்தியம் இல்லாத வெறும்னா ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துருப்பானாலும் ஆடு மாடு மாதிரி வாழ்க்கை இல்லை. இந்த வசனங்கள்லாம் நிறைய பேசுவாங்க, எப்படின்னு வெளியில் வரத்தரில்லை. ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுத்துருக்காங்கன்னா பயன்படுத்திக்கணும். இதோ அந்த பயன்படுத்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம புத்தி வையாக அந்த மாதிரி செயல்படுத்துகிறோம். ஸோ துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரனுடைய ராசி பரிவர்த்தனைன்றது மறைமுக தொடர்புகள் கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பில் செயல்படுத்துகிறார். பண்ணும்போது உங்களுக்கு உங்களை ஐசின்னு சத்தம் கூடாமல் கொல்லப்புறத்தில் ஐசின்னு போயிட்டு கவனிக்கிறார். நம்மனா வீட்டுக்குள்ள தனி ரூமில் ஐசின்னு போயிட்டு பத்திரமா இருக்குது. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. சொத்து வித்து இழந்தீங்கன்னா மறுபடியும் உங்கள்கிட்ட வந்துடும். வில்லங்கம் போய் புரிஞ்சு போய் உங்களுக்கு சாதகமாகிடும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பாதி நிறுத்தி கட்டாகி போய் கடன் அடைக்க முடியாத உடனே அடை சரியாகிடும். நஷ்டத்துலேருந்து மீண்டும் நீடு யாரோ ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விட்டு நிமிடம் லிஃப்ட் பண்ணுவார். பிஸ்னஸ் ஆங்கிளில் பிஸ்னஸ் ஆச்சு பார்ட்னர், அது சரி, வியாபாரத்தில் பண்ணுறதும் சரி. அதே மாதிரி வேலைக்கு போய் வேலை செஞ்சுற பொது இடத்துல அவங்க இடத்துலலாம் ஜீவனத்தில் கட்டாயி அவங்கள போய்படுத்தி குத்தம் கூட சமைச்சு வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் போட்டுருவாங்க, அதில் அமைக்கியிருப்பாங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதெல்லாம் மாறி போய் சீன் கிரியேட், அவங்களுக்கு கௌரவம், புகழ், பெருமை, அந்த வேறு பெரிய போஸ்ட்டு இதெல்லாம் நிறைய வருது. ஸோ நிறைய இடமாற்றம் இதெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஒரு கவலையும் இல்லை.
பிரச்சனை இல்லை. ஆர்டிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாகிடுவீங்க. இதெல்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு மல்டிப்புள் இன்கம் ஏர்ன் பண்ணி ஆகணும். இப்படி கூட்டு உட்கார வச்சு பண்ணக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். கூட்டு உட்கார வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களை உட்கார வச்சு உங்களை என்கரேஜ் பண்ணி வாய்ப்புகளை கொடுத்து இப்படி பண்ணி என்ஜாய் பண்ணி லைஃப்பில் கொண்டு வாங்கணும்னு ஈர்த்து உட்கார ஃபோர்ஸாக பண்ணி வைக்கிறார் பகவான் கிருஷ்ணன் புதன். அதுதான் இது மாதிரி செவ்வாயை கொண்டு அவங்க உட்கார வச்சுருப்பாருங்க. செவ்வாய் யாரும் உங்களுக்கு முக்கியமானது சப்தமாகி தானே எங்கே உட்காந்துருக்காரு? 10ஆம் வீட்டு உட்காந்துருக்காரு. துலாத்துக்கு 10ஆம் வீடு சொல்லக்கூடிய கடகத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கார். செவ்வாய் தனாதிபதி, சப்தமாதிபதி. ஜீவனத்தில் உட்காந்துட்டார்ல, ஜீவ சம்பந்தப்பட்ட இடத்துல 10ஆம் வீடு கர்மஸ்தானங்களோட இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டேஜ் குடும்பத்தில் நடத்த முடியும், வெளியில் சமாளிக்க முடியும், வேலையை சமாளிக்க முடியும், போகிற இடத்துல அந்த இடத்துல நம்ம சமாளிச்சு நல்ல பேரோடு வாழ முடியும். 4 காசு எதிர்பார்த்தோம், நஷ்டமாகாது, துஷ்டமாகாது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மன சந்தோஷமாக இருக்கும், உறவுகளில் சண்டை போடாது, ஒத்துமையாக இருக்குது, செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்ய முடியும், தடங்களில் ஒருத்தர் வேலை வாங்கிட்டு இருக்க முடியாது, நம்மளால் அவங்களா செஞ்சு குடிக்கணும். இதெல்லாம் எவ்வளவோ எதிர்பார்ப்பு ஒருத்தருக்கு இருக்குது. குறிப்பறிஞ்சு அவனுக்கா பண்ணி கொடுக்குறானே அப்படின்னு நினைப்பு எப்போ வருமே தெரியாது சமுதாயத்தில். குறிப்பறிஞ்சு நம்ம காரியத்துக்கு கெடுத்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவன் பிச்சுன்னு போயிடு அவன் சாமர்த்தியமாக இருக்கான். இப்படி அவங்க சாமர்த்தியம் தான் நீ முட்டாளாக எத்தனை நாளைக்கு இருப்ப. துலாத்தில் இதெல்லாம் வீக்னஸ் பாயிண்ட். இந்த வீக்னஸ்னால் போயிடும், எரேஸ் ஆகிடும். இல்லை எந்த நேரத்தில் கோவதாவப்படக்கூடாது, அதை விட்டுட்டு அந்த கரெக்டாக அது வர நேரத்தில் புத்தி கெடுத்துட்டு பாயிடுது. ஏன்னா களத்தனம் செவ்வாய் சுக்கிரனுக்கு வேண்டியது தானே. ஆனால் புத்தியோடு செயல்படணுமே, அந்த நேரத்தில் கோட்டை விட்டுறாரு. இதெல்லாம் அந்த இன்வால்மெண்ட் தான் செவ்வாய் சனியை பார்க்க வச்சுருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சனீஸ்வரன் பூர்வ புண்ணிய அதிபத்திரம் இல்லை, துலாத்துக்கு சனீஸ்வரன் பூர்வ புண்ணியபத்திரம் இல்லை, 4ஆம் வீட்டு அதிகாரி, சுகஸ்தான அதிபதி. 4ஆம் வீட்டு சுகஸ்தானம் மட்டும் இல்லை, விருத்திக்கு வரணும். படிப்பு, கல்வி, மேன்மை அதெல்லாம் இருக்குல்ல, தாய் வகைகள் எல்லாம் மாமா வகையர்கள் எல்லாம் விருத்திக்கு வரணும். மாமா வகையர்கள் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட இடம். ஏன் அது தோளோட தோள் போட்டு கை போட்டு தோளாக கை கொடுக்கறது யாருன்னா, தோளுக்கு நிகராக சொல்லுவாங்கள்ல பழமொழி, அந்த யாருன்னா மாமா வீட்டு மட்டும்தான். அந்த காலத்தில் பழமொழி இருந்தது. ஸோ அதெல்லாம் எல்லா வீட்டு ஃபங்க்ஷன் மாமன் முன்னாடி இருந்து தான் அந்த வீட்டில் பண்ணணும். ஒரு சகோதரி இருக்கான்னா அவருக்கு கூட அந்த படன் பிறந்த பையன் இருக்கான்னா அந்த சகோதரிட்டு கல்யாணம் அவளுக்கு மாமனாகிடுறது இல்லையா, அதனால் அத்தை கூட இருந்து பண்ணணும். அது யாருன்னா கிருஷ்ணனுடைய மச்சான் இருக்கான் பாரு, சகோதரன். மச்சான் சொல்கிறது சுக்கராச்சாரியார், அந்த அம்மாவோட மகாலட்சுமியோட சகோதரர். அந்த சுக்கராச்சாரியருக்கு நன்னா கிருஷ்ணன் நல்லா ஜாலராக அடித்தா தான் ஒருவோட சோறு கிடைக்கும். பகவானுக்கு பாருங்கள், கிருஷ்ணனுக்கு லோன்னு அலையிறதுக்கு மகாலட்சுமி கண்ணத்தில் தான் நமக்கு சோறு கிடைக்கும். அதனால தான் அவர் நெஞ்சிலே வச்சுருக்காரு, எங்கே நமக்கு கிடைக்காத போதுன்னு. ஸோ அந்த மெட்டீரியல் பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கணுன்னா அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கராச்சாரியன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறார். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இல்லைன்னா ஏதோ நமக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்களாம் ஒரு பாக்கியத்தை வச்சுருப்போடுங்க. தெரியும், அவருக்கு தெரியும். அந்த சாமர்த்தியத்தால் நிறைய வாங்கியிருப்பீங்களே, இன்னத்துக்கு பெரிய ஆளாயிருப்பீங்களே. அதனால் அந்த பாக்கியத்தை இந்த மாதம் வாலண்டரியாக அவரே செஞ்சு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு தான் அந்த அமைப்பு இருக்குது. துலாத்தருடைய நல்ல டைம் இது. இந்த மாதம் சர்ப்பம் கூடயே இருக்குது, பாம்பு. அதெல்லாம் என்ன, மகாவிஷ்ணு எதில் படுத்துட்டு இருக்காரு, கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுறாரு, காளிங்கிறது எது வச்சு ஆடுறாரு, சிவபெருமான் இடுப்பில் கட்டின்னு இருக்காரு, முருகன் கட்டின்னு இருக்காரு பிள்ளையார். அவர் சிவபெருமானோட பாம்பு வச்சுருக்காரு. அது நமக்கு இல்லை, அது நெட்வொர்க்கு, அவளுக்கு உண்ட நெட்வொர்க். நீங்கள் வச்சுருக்கல ஸ்டேட்டஸ், ரேடார் சிஸ்டம், அந்த சிஸ்டம் நெட்வொர்க்கில் எல்லாம் வச்சுருக்கோம்ல, அது அவள்து. இந்த பாம்புன்றது அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடியது. அது அந்த பாம்பு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுத்தா தான் நமக்கு வரும். சும்மா சேட்டலைட்டு அங்கே கொண்டு சந்திரமண்டலத்தில் வைக்கிறது, சூரியன் செவ்வாய் மண்டலத்தில் வைக்கிறதுன்னா அங்கே கொண்டு வச்சுட்டோன்னா வந்துடுமா உங்களுக்கு. அதுக்கே இவ்வளோ கிடைக்குதுன்னா அவளுக்கு பர்மனெண்ட்டாக நெட்வொர்க் கையில் ஒழிச்சு பாருங்க. இல்லைன்னா நம்மளெல்லாம் முடியுமா உலகத்தை? அதுதான் சர்ப்பம். அதனால் கேப் இருக்குது ரெண்டுத்துக்கும். ஒரு பாம்பை ரெண்டாக ஏன் வெட்டுறாரு? இது கேப்பு, இடைவெளி.
அதனால் அந்த சிஸ்டத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபாஸ்ட்டாக கொடுக்குறார். நம்ம வந்து ஏந்து செஞ்சு பண்ணி இந்த மாடுக்கு வாழை முறுக்கி ஏற்றுக்கணும். அப்போ அது ஏந்து உட்காந்துறதுலேருந்து அப்போ தான் பால் கணும். பார்த்துருக்கீங்களா கையால் கட்டி அந்த மாதிரி லெவலில் இந்த நம்மளை தூக்கி விட்டு காப்பாற்றுறார். இந்த மாதம் நிறைய கொடுக்குறார். துளாராசினியர்களை இந்த ஆப்போசிட் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். மேலும் வந்து உங்கள் லாபாதிபதி சொல்லக்கூடியவரே இந்த துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் சூரியன் தான். அவரும் கூட உட்கார்ந்துருக்கார். எல்லாமே மறைமுகத்தை தொடர்பு கொள்ள அமைப்பில் இருக்குது. 6ஆம் வீட்டில் உட்கார்ந்து சூரியன் விருத்தி கொடுத்தான்னா என்னமா கொடுப்பான். ராகு 6ஆம் வீடு ராகு வழிய கொடுப்போம். அப்புறம் தான் ராகுக்கு இறங்க போகுது. சித்திரை வந்து இறங்கிடுவார் 11ஆம் தேதி. அது வரைக்கும் அவங்க இருக்கார்ல. ஆனால் அந்த புதன் தாங்கலை. சூரியனோடு இருந்தால் ராகு இருக்கிறதுக்கு கெடுத்து விட்டுரும். பணம் வேற எங்கேயே போயிடும். அது சுத்தம் பண்ணாமல் எவ்வளோ நடுவில் ஃபோர்ஜரி பண்ணி நமக்கு வரதை கட் பண்ணிவிடுவோம். அதுக்காக வந்து புத்தன் வக்கரமாக இருக்கார். இப்போது ஃபேவர் உங்களுக்கு ஏற்றாமல் ஃபேவரபிள் ஒரு நிலைமை வரணுன்னா நீ கெட்டிக்காரணும். நம்ம என்றைக்காவது கெட்டிக்காரன் ஆகுது நம்ம சொல்லிக்கலாம் முடியாது. அவர் இருக்க சொல்லி அவர் பண்ணி கொடுக்க போகிறார். போய்ட்டு பாதர் அபவுட் நிச்சயம் இந்த மாதம் நல்ல இன்கம் பண்ணலாம், சம்பாதிக்கலாம். இன்னும் வருங்காலத்தில் பொற்காலமாக இருக்கும் சொல்லி. அது மட்டும் இல்லை, விருத்திகள் வருது மட்டும் இல்லை, பூர்வ புண்ணியம் உங்களுக்கு எப்போதுமே பாருங்கள். நீங்கள் சனீஸ்வரன் தான். சனீஸ்வரன் பாம்போடு இருக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போதைக்கு சனி ராகு அவங்க இருக்கான். இந்த ராகுக்கு எதுவும் எப்போ கீழே இறங்கும். சனீஸ்வரன் போய் மேலே போகலாம்ல. அது அடுத்த வருஷம்தான் போகிறது, 2026. ஐயோ இப்போ ஒன்றும் போகவே போகிறதில்ல. சனி மாசி மாதம் விஸ்வாச வருஷத்தில் போகிறாரு. 22ஆம் தேதி மாசி 22ஆம் தேதி 28 மார்ச் மாதம் என்ன அடுத்த வருஷம். அப்பா ஆனால் இப்போ ஒன்றும் போகிறதா ஐடியா இல்லை. சரி, குரு போயிருந்துடுறார். அது போதும் உங்களுக்கு. குரு நட்டபடியாக பிரிஞ்சு மிதனத்துக்கு வந்துடுவார் சித்திரை மாதத்தில். அதுக்குள்ளே பொருட்களை சுக்கராச்சாரியருக்கு உடனே மாற்றி கொடுத்துட்றாரு. ஒன்றும் நீயாக கொடுக்கணும், இல்லை நானாக எடுத்துக்கணும். அது எப்படி சௌரியம்? நீயாக கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும். அதனால தான் நான் உங்கள் வீட்டில் வந்து உடனே இங்கே உட்கார வச்சுட்டேன். ஏன்னா அந்த வீடு பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் பெரிய. அது இந்த 8ஆம் வீடு ஸ்தானம். குரு 8ஆம் இடத்துல இருந்தால் கொடுக்க மாட்டான்னு தெரியும். நான் அங்கே போய் உட்காந்ததுனால மொத்தமாக 50-50 எடுத்துப்போம். அவ்வளோதான். சுக்கிரன் உச்சம் இல்லையாங்க. ஸோ இதெல்லாம் அந்த அமைப்பில் கொடுத்து சத்தம்னா வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ அமைப்பில் இருக்குது. அது அந்த அமைப்பெல்லாம் இருக்கும்போது சத்தம் பண்ணாமல் மறைவு ஸ்தானத்தில் கொடுக்கும்போது நேர்மையாக கொடுத்தா நமக்கு அந்த ஞாபகம் இல்லை. நான் பிஸ்னஸ் பண்ணி பார்த்தான்னா தொலாம் பிஸ்னஸ் பண்ண அடுத்து ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு மார்க்கெட்டிங் நிறைய பிடிப்பாங்க. ஆனால் பிஸ்னஸ் இவங்களால் பண்ண தெரியாது. ஏன்னு கேட்டேன்னா ஒரு கலை அட்ராக்ஷனோ செவ்வாய் சப்தம் சுக்கிரன் செவ்வாய். ஆனால் அதே சுக்கிரர் செவ்வாய் என்ன ஒத்துழைச்சாலும் அதே சுக்கிரர் அவருக்கே நாசம் பண்ணிவிடுறாரு, பாழாக்கிடுறாரு. அதனால தான் அந்த துலாத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள், இந்த துலாத்தில் பிறந்த கலைஞர்கள் யாராக இருந்தாலுமே எந்த லெவலில் வந்தாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அதான் சாதாரண மனுஷன் மாதிரி ஆகிடுவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது, ஈடுபடாத போயிடுறது. இதுக்கு சொல்கிறேன்னா எல்லா விஷயத்திலும் கெட்டிக்காரன் அனுபவம் சாந்தி எல்லாம் இருந்தாலும் அதே சுக்கராச்சாரியார் துலாத்தில் இருக்கும்போது சுத்தமாக 0 ஆகிடுறார். அதுதான் பிரச்சனை. தான் செவ்வாய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப வேண்டிய செவ்வாய் சுக்கிரனுக்கு பொறுத்த வரைக்கும். அதனுடைய செவ்வாயினுடைய இதனால தான் அதனுடைய ஆற்றலை வெளியில் கொண்டு வர முடியாது. நம்மளுடைய ஆற்றல் வெளியில் கொண்டு வந்தால் மற்றவங்க அதை ரசிக்கணும், அனுபவிக்கணும், கொள்ளணும், உபயோகப்படுத்திக்கணும். அந்த ஒரு நிலைமை வர்றதுக்கு காரணமே செவ்வாய் தான். அதனால் சப்தமாதி செவ்வாய் வச்சுருக்காரு. அதே சப்தமாதி செவ்வாய் தான் ரிஷபத்துக்கு இருக்குது. ஆனால் இந்த மேஷ செவ்வாய் இவ்வளோ அதிகமாக செய்யும். கடத்தரத்தினுடைய ஹேண்டு அப் ஹேண்டாக இருக்கும் துலாத்துக்கு. அது அனுகூலமான முறையில் அப் ஹேண்டாக இருந்ததுன்னா சந்தோஷம். அது பண்ணுறதுன்றது போது அதிலே மூழ்கி போயிடுறது. அதனால் வந்துட்டு ஈடுபடாத போயிடுறது. ஒரு காரியம் சாட்சிக்கன்னா நீ அதிலே மூழ்கி போயிட்டேன்னா நாசமாக போடும். மூழ்கி போகாமல் நடிக்கணும். நடிச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயின்டைன் பண்ணலாம். நீ மூழ்கி போயிட்டேன்னா யூ ஆர் த லூசர். மற்றவங்கள முழுக வச்சிட்டான்னா நீ மேலே கொடி உட்காந்துக்கலாம், கோபுரத்தில் உட்காரலாம்.
இது பிஸ்னஸ் மேன் சொல்லக்கூடிய, நான் சொல்லலப்பா, அது டெக்னிக்கல் மெக்கானிக். அதனால் சாமர்த்தியம் வேணும், அன்பு பாசம் பண்பு கலை எல்லாம் காட்டி அனுபவிக்கலாம், நல்லாவே இருக்கும். அதுக்காக ஒன்றை இழக்க வேண்டாம் வாழ்க்கையில். அதெல்லாம் இத்தனை விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பொற்களஞ்சமாக உங்களுக்கு கொடுக்குறார். ஸோ நல்லா அனுபவிங்க. துலாத்தனுடைய அனுபவிக்கிற காலத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நம்பவே மாட்டேங்க. இந்த மாதம் அதாவது மார்ச்சிலேருந்து மார்ச் 15 ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வரைக்கும், செகண்ட் வீக் வரைக்கும் வரும். இதெல்லாம் பார்த்து புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் ஃபுல்லாகவே எல்லாம் ஏறுமுகம்தான். படிக்கட்டில் ஏறல, லிஃப்ட்டில் போகிறீங்க அப்படி சொல்லி வாழ்த்து அமைக்கிறேன். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, பங்குனி மாதம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் இறுதி பகுதி. இந்த பகுதியில் பார்க்கும்போது பங்குனி நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது. உங்கள் பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய மீனத்தில் சுக்கராச்சாரியார் சப்தமாக உட்கார்ந்துருப்பார். அயன சயன போகத்தானாதி சொல்லக்கூடிய சப்தமாதவி சொல்லக்கூடிய களத்திரமாக சொல்ல சுக்கராச்சாரியார் அழகாக உட்கார்ந்துருக்கார். எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்துருக்கார். தனாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடியவர் சப்தத்தில் உட்கார்ந்துருக்கார். எவ்வளோ பெரிய யோகம்! இதுகாலம் நீங்கள் ஒரு தொழிலை துவக்கிறதுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணினான்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப் ஆகி பெருசாகி நாளைக்கு மேஜர் ஷேர் ஹோல்டர் அளவுக்கு ஆகி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கூட அளவுக்கு ஆகிடும். பப்ளிக் ஷேர் அது கூட பெரிய லெவலாக ஆகக்கூடிய அளவு மல்டிப்புளாக இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன் வருதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் பண்ணுறதுன்னு பெரிய புத்தி இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும். ரொம்ப கஷ்டம் அது. அந்த டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் ரொம்ப ஹை டெக்னாலஜி. அது உங்களுக்கு கை கூட இந்த மாதம் கூடும். அது நவகிரகங்களே வந்து செய்யக்கூடிய அளவுக்கு குருவும் அவரும் மாற்றி பண்ணுறாருன்னா செவ்வாய் வாழ்க்கையில் இண்டஸ்ட்ரியலிஸ் இதுவரை இருந்ததே இல்லை. அதிகபட்சம் நெருப்பு கிருப்பு கேஸு இது தான் பண்ணிகிட்டு இருந்தால் என்னத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறது. மேஜருக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்டு அந்த கான்ட்ராக்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கணும். இதுதான் பண்ணிட்டு வரணும். அதுவும் லாரி கீரி கான்ட்ராக்டு இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் பண்ணோன்னா சப்ளை ஈவல் சப்ளை இருக்குல்ல, இதெல்லாம் செவ்வாய் பண்ண ஹார்ட்வேர்க்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாமோ இன்ஸ்ட்ருமெண்ட் எதை பண்ணாலுமே கை கடிச்சுட்டே இருக்கும் இத்தனை நாளாக. எப்படி போட்டு இப்போது எவ்வளோ லாபத்தை என்ன பண்ணுறது கணக்காட்டுற அளவுக்கு பணம் வரும்போது அதே சமயத்தில் மறைவு ஸ்தானாதிபதி இங்கே காணும், சப்தமாதி ஆயிடுச்சு. தொலாத்துக்காவது மறைவு ஸ்தானாதிபதி இங்கே சப்தமாதிபதி. இப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கணக்காட்டுறதுக்கு தான் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாயை கொண்டு அந்த சந்திரன் வீட்டில் கடக வீட்டில் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய வீட்டில் வச்சுவிட்டார். வச்சுட்டு ஆயமுடி சொல்லிட்டார். இந்த செவ்வாய் எப்போ நிறைய பேசும். அதனால் வீக் ஆகிடுச்சுன்னா பேசாது, என்னால் முடியல. அது சும்மா அங்கே பார்த்தது சனியன் சனி சொல்லக்கூடாது, சனீஸ்வரர் பார்த்ததோ இல்லையோ பிரமாதமாக இருந்துது. நெருப்பை கொஞ்சமாக தானே பற்ற வைப்பீங்க, மொத்தமாக பற்ற வைப்பீங்க இல்லை. மொத்தமாக பற்ற வச்சு பஸ்மன் தான் பர்ஸ்ட் ஆகிடும். அழகாக பற்ற வச்சு சனீஸ்வரன் தூக்கி லிஃப்ட்டு கொண்டு விட்டோன்னா அழகாக காரியம் ஆகிடுறது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கடன்னு இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டில் பணம் வைக்கிறதுன்னு தெரியாது, அவ்வளோ சம்பாதிப்பீங்க. விச்சிகத்தில் பணத்தை சம்பாதிச்சு கேஷாக பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சது அந்த ரிசல்ட்டு இந்த மாதம் கொடுப்பார். ஒரு அட்ராக்ஷன். இந்த மாதம் சாத்தியமாக இருப்பீங்க. எப்போதுமே பந்தாவாக நம்ம குரலில் பேசிட்டு அப்படி பார்த்து நான் மக்களை வைப்பேன். இன்னொரு பியூட்டி என்னென்னா உடம்புல யாதியே வராது, சின்ன போடும் இருந்தாலும் நார்மல் ஆகிடும். இன்னும் அந்த அளவுக்கு ஒரு வெகுமதி கிடைக்கிறது. எல்லாத்துலேயும் ஒரு ஈர்ப்பில் ஒரு திருப்தி வேணும்ல, அதெல்லாம் நிறைய கிடைக்கிறது. பணம் நிறைய சம்பாதிப்பீங்க. பெருமை புகழ் பொருள் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் சொத்து கித்து பணம் வாங்குறது விட்டதை பிடிச்சது எல்லாம் பண்ணுறதுக்கு மல்டிபிளாக ஆக்கிறது, இன்னும் 2 சேர்க்கறது. எப்போதும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோல்டு சம்பாதிப்போம். நகை பார்த்துட்டு நகை கடன் கொடுத்து அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நகை வாங்கிறது செய்யறது பார்க்கறது இதெல்லாம் ரொம்ப எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஹார்ட் ஒர்க்கு பண்ணக்கூடியவர். இப்படி தானே வேறு மாதிரி பிஸ்னஸ் ஆங்கிள் தெரியாது இவாளுக்கு. அதனால் இவாளுக்கு பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஆங்கிள் ஈடுபடுத்தி சம்பாதிச்சு பணத்தை கொடுக்குற அளவுக்கு ரொட்டேஷனில் பெரிய லெவலில் பண்ணி
அந்த ஒரு பந்தா வாழ்க்கையை கொடுக்குறான் இந்த மாதம். உழைப்பாளி எப்போதுமே பந்தாவாக வாழ தெரியாது, எப்போதும் உழைச்சிட்டே இருக்கிறவன், அப்போது பேசிகிட்டே இருக்கிறவர். இவர் பேசி நிறுத்தவே மாட்டார். அந்த மாதிரி தூண்டி விட்டு பேசிகிட்டு இருப்பார், களைப்பு விட்டு. இந்த சில பேர் விஷம் பண்ணிட்டே இருப்பாங்க, ப்ரொவோகேஷன் பாங்கல்ல, அந்த ப்ரொவோகேஷன். அதுக்கு செவ்வாய் நம்பர் 1. அதை பண்ணுற வேலையை யார் தூண்டி விட தெரியுமா? சந்திரன். அது சந்திரன் வீட்டிலாம் உட்காந்துருக்காரு இவர். அப்படின்னா நிறைய ப்ரொவோகேஷன் பண்ணுவார். அதனால் சாதகமாக எல்லாமே வரும், பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும், பெரிய பெருமைக்கு உள்ளாகக்கூடிய அளவு வரும், கௌரவ ஸ்டேட்டஸ் வரும், என்ன வரும். நஷ்டம்னு சொல்லக்கூடிய வார்த்தையே இல்லை, கஷ்டம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை, நஷ்டம்ன்ற வார்த்தைக்கு பேச்சே இல்லை. இப்படி ஒரு அமைப்பு தான். எல்லா விதத்துலையுமே உனக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் இவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். எப்போதுமே எதிர்பார்ப்புகளோடு போயிட்டு கோட்டை விட்டுட்டு வர்றது தான் இவங்களுக்கு வேலை. வேறு மாதிரி பிரச்சனையை முடிச்சுட்டு வருது. ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பிரச்சனைகளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. அதனால் இது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் சொல்யூஷனையும் அவங்களே கொடுக்க வச்சு பண்ணி சார்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு ரப்பர் மாதிரி இழுத்துன்னு போய் முடிய வேலை தான் இவங்களுக்கு இல்லை. அடிதடி உதையில் ஒத்தி கோட்டு எங்கெல்லாம் போகும், வில்லங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் இல்லாமல் சுகமாக முறையில் சிரிப்போடு புடிச்சிரிப்போடு ஆகி வரக்கூடிய ஒரு அமைதி, ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. ஒரு தொழில் ஒரு காரியத்தில் எடுத்தோன்னா இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு முடியலைன்னா முடிக்க வைப்பாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? நமக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் எல்லாமே இருக்குது. கைகூடி வருது, நேரம் கைகூடி வரும்போது காரியம் தானாக முடிஞ்சிடும். அதுதான் இந்த அமைப்பு. இந்த மாதத்தில் பணம் கேட்காமலே வருது, பணத்தை கொடுத்துட்டு தான் அப்புறம் மற்ற ஏற்பாடெலாம் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு உணவு எல்லாமே வருது. ஸோ எல்லா செல்வாக்கும் சொல்வாக்கும் நிறைந்த ஒரு மாதம். கௌரவ ஏற்றம், புகழ், பெருமை, தனம் ஏற்றம் நிறைய வருது. எதுவுமே கேட்டு மிரட்டி வாங்கி ஏமாறக்கூடிய நிலைமையில் ஒரு பெரிய அமைப்பை கொடுக்குறான் அந்த மாதம். எப்போதுமே உரசி பார்த்துட்டு பற்ற வச்சுட்டு தான் போய் தெரியும் செவ்வாய்க்கு. அது பற்றிடும், என் மேலே குத்தம் சொல்லக்குள்ள. அந்த மாதிரி ஒரு காரியத்தை கெடுக்காத நிலையில் அமைப்பு வந்துடுது. எப்போல வெண்ணெய் திரண்டு வருவோம் தாழியோடைய கேஸாக தான் செவ்வாயினுடைய கதை முடியும். அதனால் செவ்வாய்க்கு துணை எப்போதும் குரு இருக்கணும். அப்போ தான் குரு செக்யூரிட்டி. குரு ஏன் இவ்வளோ பிச்சை மாதிரி போடுறாருன்னு இப்போ தெரியுது இல்லை உங்களுக்கு? அது மாதிரி இந்த மாதிரி குரு செவ்வாய் மங்கள யோகன்றது, குரு மங்கள யோகன்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக காரியம் சாய்ச்சிக்கிறான் தவிர ரிசல்ட்டு 0. ரிசல்ட் 0 தான். எப்படி அதாவது என்கவுண்டரில் வரும்போது புதன் மாதிரி மூளை கிடையாது. அந்த மூளை எவனுக்கும் கிடையாது. புதனுக்கு இருக்கிற மூளை, சந்திரன் புதன் இருக்கிற மூளை இருக்குல்ல, என்கவுண்டர்னு பேர். ஓட விட்டுரு, என்ன வேணால் பண்ண விட்டுட்டு அடி இழுத்து காரை இழுத்து விட்டுருவான் கடைசியில். அவ்வளோதான். சமுத்திரத்தில் காலை வாரி விடுறதில்ல, ஆஹா ஆஹா வா வான்னு சொல்லி. அதே மாதிரி இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள பெரிய ரகசியமான விஷயம் தான். அந்த புதன் செவ்வாய் தொடர்பு வருது பார்த்தீங்கன்னா வரும். இந்த புதன் வக்கரமாகி கீழே வரல, கும்பத்துக்கு சனியோடு இருக்கார். டு சேஃப் காட் அண்ட் கிவ் செக்யூரிட்டி சாட்டன். அது பாரு எப்படி இருக்கு பாரு. செவ்வாய் பார்த்ததும் கூட புதனையும் பார்க்கும்போது அதையும் பார்க்குறதில்ல. அதனால் வெல் ப்ரொடெக்டு, அதனால் லூசர் ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் இழப்புகள் அதிகம் ஏற்படாது. அதனால் விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி, சேஃப்டி. ஏன்னா லாபாதிபதி விருச்சிகத்துக்கு புதன். எதாக இருந்தாலும் லாபாதி புதன் தானே அது அமைப்பு. அதே புதன் விருச்சிகத்துக்கு 8ஆம் அதிபதியாக இருந்தால் கூட அதே லாபாதிபதி இல்லை. ஸோ அதனால் வரும்போது விருச்சிகம் நான் லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அவருக்கு செக்யூரிட்டி கொடுத்து சாஃப்ட்வேர் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயத்துலையும் பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்மேனே செவ்வாய் கிடையாது. வியாபாரி நோக்கத்தில் ஹார்டு ஒர்க்கர், ஹானஸ்ட் பர்சன், ஹார்டு ஒர்க்கர். ஆனால் சொன்ன சொல் பிரகாரம் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வீம்புன்னு பேர், வீம்பு. ஸோ எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு கண்ணு அது போகுது இல்லை சொல்லிட்டு மடத்தனமான ஒரு காரியத்தை இறங்குவார். அதுதான் ஒரு குறை. அந்த குறையெல்லாம் நிறைவாக சந்தோஷமான ஒரு பெரிய ஏற்றத்தையும் அமைப்பையும் குடும்பத்தோடு சந்தோஷம் வாழக்கூடிய விஷயம். குடும்பம் வாழணும் இல்லை, அது
பர்பஸ் ஆஃப் லிவிங் அதான. வெளியில் நல்ல பேரும் புகழும் இருக்கணும், அதுவும் இருக்கணும். அதோடு மட்டும் இல்லை, வாரிசுகள்னால் அப்பாவுக்கு பயந்து தான் வாழும். அந்த அப்பா முரடன்னு தெரியும். அம்மா ஒருவேளை அந்த நிச்சயத்து ராசி தாய் குலத்துக்கு இருந்ததுன்னா ரொம்ப ஆபத்து. இது விரட்டியே அடித்து நொறுக்குவாங்க காய். ஸோ இதெல்லாம் குறைகளே இருக்காது. அந்த குறையே வராதபடி எல்லாத்தையும் சிறப்பாக ஒரு அட்ராக்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த அட்ராக்ஷன் ஏன்னா சுக்கிரன் குரு காம்பினேஷன் கொடுத்ததுனால, செவ்வாய் சனி காம்பினேஷன் கொடுத்ததுனால அந்த டேஸ்ட்டு எப்படி கரெக்டாக பண்ணால் சுவையாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கு கோச்சாரத்தில். அதனால் இந்த பயன்பாடு நமக்கு வரும்போது அனுகூலமாக இருக்கும் இல்லையா? அதனால் சொல்கிறேன், இந்த விருச்சிகத்துக்கு எப்போதுமே குரு தான் துணையாக இருக்கணும். அந்த குரு மெனக்கிட்டுன்னு போய் உட்காந்து சப்தமத்தில் போய் உட்காந்தாச்சு. ஆனால் அவர் ஷேர் பண்ணிக்கிற வாலண்டரா சுக்கராச்சாரை எப்போதுமே அருமையாக அந்த ஷேர் பண்ணிக்க வேண்டியதை குரு ஷேர் பண்ணிக்கிறார். இடம் மாற்றி, அதாவது தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பணம் வரணும்னா வருமா? என்றைக்காவது வருதா? என்னோடய ஆசைகள் உடனே வீடு வாங்கி போய் குடித்தனம் பண்ணியானோம், எத்தனை நாளைக்கு தொல்லை அப்படின்னு நினச்சா உடனே வீடு வந்துடுமாண்ணா? கற்பக வருஷத்துக்கு உட்காந்துருக்கேன் இல்லையே. அதனால் உடனே வீடு வரும். அது எதிர்ப்பால் உடனே வீடு வரும். இன்னும் பணத்தை மெதுவாக கூட எல்லாம் கொடுத்துட்டு ஒரு பங்காக பணம் வரக்கூடிய அமைப்பை கொடுத்து இதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இந்த ஷார்ட் பீரியடில் வருது. இந்த ஷார்ட் பீரியடில் வரும்போது என்ன மாதம்? மார்ச் ஏப்ரல் ஆட்டோமேட்டிக்காக ஏப்ரல்லேருந்து புது கணக்கு ஆரம்பிக்கும். அது வருது பாருங்கள். எப்படியோ வருஷத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறதும் சரி, அல்லது பிஸ்னஸ் பண்ணணும் சரி, அந்த கணக்குக்காக சரி, ஏதோ பணம் நிறைய வருது. பணம் வரத்து நிறைய இருக்குது. வியாபாரம் மொத்தமாக கான்ட்ராக்ட் பேசி அட்வான்ஸ் பேசி முடித்து பணம் வாங்க செய்யலாம். இல்லை இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி கூட ஜாயின் வெஞ்சரில் இருக்கலாம், புது பார்ட்னர் வந்திருக்கலாம். ஏதோ நிறைய பணம் ரொட்டேஷன் இந்த மாதத்து கைக்கு நிறைய வருது. அதனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் தவிர நீங்களாம் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய உழைப்புக்காக வெறும் காசு இல்லை, உழைப்புக்கு பிஸ்னஸுக்கு ஆங்கிளுக்கு வந்து கரெக்டாக செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு காரணமாக மல்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் செவ்வாய் தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இதெல்லாம் இருக்குல்ல, செவ்வாய் தான் மேஜர். டாக்டருக்கு கூட மேஜர். இந்த ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டிசிஷன் எடுக்கிறது செவ்வாய் தான் எடுக்க முடியும், வேறு யாரும் எடுக்க முடியாது. மிலிட்ரி ஆக்ஷன் செவ்வாய் இல்லாத முடியாது, இல்லைனா சாப்பிட்டு போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கட்ஸு ஃபேஸ் பண்ண திறமை இருக்கணும்னா செவ்வாய்க்கு மட்டும்தான் முடியும். அதனால் அப்பேற்பட்ட செவ்வாய்க்கு இந்த ரிவார்டு பொற்காலம் சொல்லக்கூடிய இந்த மாதம் அந்த அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கும் மற்ற எல்லாருக்கும் சரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு இவரால் பெரிய அனுகூலம் மட்டுமில்லை, அனுகூலம் எல்லாராலையும் இவர் கிடைக்கிறது.